எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து இன்னைக்கு ஒரு டிஃபன் சாம்பார் ரெண்டுக்கும் போடக்கூடிய பொடி ஒன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன். எல்லாரும் புதுசாக கல்யாணம் எல்லாம் கேட்குறா, எங்களுக்கு ரெண்டுக்கும் சேர்த்தா மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அது என்னங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். வரமிளகாய், வரமல்லி, வெந்தயம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், பச்சரிசி, விரலி மஞ்சள் தட்டி வச்சிருக்கேன். ஒரு துண்டு பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு சொட்டு இந்த மிளகாய் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த கடாயை போட்டிருக்கேன். இப்போ முதல்ல மல்லி 50 கிராம் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சமா போட்டிருக்கேன், ஏன்னா வெந்தயம் ரொம்ப போட்டால் கசந்து போகும். ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பச்சரிசி. நம்ம அந்த ஒரே ஒரு விரலி மஞ்சள் தட்டி வச்சிருக்கேன். இந்த தட்டி வச்ச விரலி மஞ்சளையும் இதுல போடுறேன். ஒரு துண்டு பெருங்காயம். இப்ப இதை முதல்ல நம்ம வறுக்கலாம். இது வெறும் சட்டியில தான் வறுக்கிறேன். இப்ப இதுல எல்லா சாமானும் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வாசனை வரும்போது இதை எடுத்து கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த எல்லா செலவு சாமானும் நல்லா வறுத்துட்டோம். இதை எடுத்து இப்ப இந்த தட்டுல கொட்டுறேன். அடுத்தது இந்த பச்சை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி வச்சிருக்கேன், வறுக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா ஈரம் போக நல்லா காஞ்சிட்டு இப்ப அதை இதுல எடுத்து கொட்டுறேன். இப்ப ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றுறேன் இந்த மிளகா வறுக்கிறதுக்கு. ஏன்னா மிளகா நெடி அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக. இதுல நான் 50 கிராம் வரமிளகா வச்சிருக்கேன். இந்த மிளகாய் நல்லா வறுத்துட்டோம். அப்படியே பார்த்தா கைக்கே வரும்போது நல்லா தெரியும். இப்ப இதை எடுத்து நான் தட்டுல கொட்டுறேன். இப்ப வறுத்து வச்சது எல்லாமே ஆறட்டும். இப்ப இந்த மல்லி மிளகாயெல்லாம் நல்லா வறுத்து வச்சுட்டோம். நல்லா கொஞ்சம் ஆறி பறிச்சு இந்த கருவேப்பிலை நல்லா நறுங்கிறது, பச்சை கருவேப்பிலையும் வறுத்துட்டோம். இந்த மிளகாயும் நல்லா வறுத்துருக்கோம். இப்ப இந்த சாம்பார் பொடியை மிக்சியில அரைச்சிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன். இப்ப இந்த மசாலா எல்லாமே ஆறி பறிச்சு இதை நான் இப்ப மிக்சியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டா சீக்கிரம் அரைப்படுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டு அரைச்சுக்கோங்க.
இது இன்னும் கொஞ்சம் மசியணும். எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சிட்டு பவுடர் ஆனது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இது எல்லா பொடியும் அரைச்சாச்சு. இப்ப இது அரைச்சது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கிறோம். இந்த பொடி இப்போ நைஸா அரைச்சு எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டேன். நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம். எப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்ப பண்ணிக்கோங்க. கரண்ட் இருக்கும்போது அரைச்சு வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு முன்னாடியே இதை பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்க டிஃபன் சாம்பாருக்கும் போடலாம், நம்ம சாப்பாடு சாம்பாருக்கும் போடலாம், வத்த குழம்புக்கும் போடலாம். உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கு இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு ரொம்ப வசதியா சௌகரியமா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இதை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.